நான் மாறிட்டேன் அஞ்சலி. நான் திருந்திட்டேன். நான் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கும்போது நீ உன் ப்ராஜெக்டுக்காக பேங்கா ஏறி இறங்குறது, இன்வெஸ்டர்ஸை தேடி அலையிறது, இதெல்லாம் எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? இந்த ப்ராஜெக்டுக்கு தேவையான மொத்த பணத்தையும் நான் தரேன், சரியா? இதோ இந்தா blank செக். இதை பார்த்தியா? இதுல நீ எவ்வளவு வேணுமோ ஃபில் பண்ணிக்க. என் வாழ்க்கையோட சந்தோஷமே நீதான் அஞ்சலி. ப்ளீஸ். சொல்லுப்பா. மேடம், பர்த்டேக்கு கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாரு, அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் மேடம். தேங்க்யூ மேம். இப்ப விவேக் மேடம், பர்த்டே கேக் யாருக்கு? ரூபினிக்கு மேடம். இன்னைக்கு அவங்களுக்கு பர்த்டே, அதான் சர்ப்ரைஸா கேக் கட் பண்ணலான்னு. வெரி குட் வெரி குட். கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட இப்படிதான் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும். அப்பதான் எந்த பிரச்சனையும் இல்லாம வேலை நடக்கும். வெரி குட். சரி, நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் மேடம். ஓகே ஓகே. ஆமா, இந்த கேக்கை எப்படி ஆர்டர் பண்ண? மொபைல்ல தான் மேடம். மொபைல்ல எப்படி ஆர்டர் பண்ண? மேடம், அதுக்கு ஒரு ஆப் இருக்கு, அதுல தான் ஆர்டர் பண்ணேன். அந்த விஷயம் எனக்கு தெரியும். அந்த ஆப்பை எப்படி நீ ஆபரேட் பண்ண? ஆன்லைன்ல தான் மேடம். சரி, அந்த ஆன்லைனுக்கு நெட் கனெக்ஷன் எங்க இருந்து வந்துச்சு? அது வந்து நம்ம வீட்டோட வைஃபை கனெக்ஷன்ல தான் மேடம். ஓ, கேக் ஆர்டர் பண்ணது உன்னோட பர்சனல் விஷயம் தானே? ஆமா மேடம். உன்னோட பர்சனல் விஷயத்துக்கு என் வீட்டோட வைஃபையை ஏன் யூஸ் பண்ற? நான் என் வீட்டுக்கு வைஃபை கனெக்ஷன் எதுக்கு கொடுத்துருக்கேன் தெரியுமா? என்னோட வீட்டு வேலையை பார்க்கறதுக்காக, உன்னோட சொந்த வேலையை பார்க்கறதுக்காக இல்ல. வைஃபைக்கு பணம் யார் கட்டுறது? சொல்லு, யார் பணம் கட்டுறது? நீங்க தான் மேடம். பணம் கட்டுறது நானு. ஆனா நீ உன் புடிச்ச பொண்ணுக்கு கேக் ஆர்டர் பண்ணிப்பியா? என் வைஃபை ஏன் பணம். அப்ப ஆர்டர் பண்ண கேக் யாருக்கு சொந்தம்? என் பணத்துல நீ எது வாங்கினாலும் அது எனக்கு தான் சொந்தம். புரியுதா? நான் என்ன சொன்னேன் இப்போ? உங்க பணத்தால உருவாகிறது எதுவா இருந்தாலும் உங்களுக்கு தான் மேடம் சொந்தம். கரெக்ட். முரளி மேம், இந்த கேக்க டஸ்ட்பின்ல போடு. ஓகே மேம். இந்த இன்ஜினுக்கு என்ன பேர் வச்சிருக்கன்னு சொன்ன? சிவா மேடம். ஓ சரி சரி, சிவா. இது ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டா? ஆமா மேடம். எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டியா? எல்லாத்தையும் சொல்லிட்டேன் மேடம். உங்களுக்கு எதனா டவுட் இருக்குன்னா சொல்லுங்க. சரி, இந்த இன்ஜின் தயாரிக்க எவ்வளவு செலவாகும்? எவ்வளவு நாள் ஆகும்? இதோட மெயின் பவர் என்ன? இந்த இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி எல்லாம் இந்த டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கா? மேடம், இப்போதைக்கு என்னோட பிரெயின்ல இருக்கிறது ஒரு கற்பனை. பட் நீங்க இன்வெஸ்ட் பண்ணா இதை சக்சஸ்ஃபுல்லா ப்ராடக்டா மாத்திடலாம். அப்பதான் இதோட மேன் பவர், மற்ற விஷயம் எல்லாமே தெரிய வரும். ஓகே. ஒருவேளை இந்த ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா? ஐயோ, அது சொல்லுமா. ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அந்த நஷ்டத்தை யார் ஏத்துப்பா? நீ பண்ணதை வச்சு ஒரு ட்ரெய்லரை எரர் ஆக்குறதுக்கு அதுக்கு நாளா? மேடம், அப்படிலாம் எதுவுமே ஆகாது. ஆகாதுன்னு எதை வச்சு சொல்ற? சாரி அஞ்சலி, உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுடுறவங்களை நம்பி நான் இன்வெஸ்ட் பண்றதில்ல. எனக்கு ப்ராப்பரான எவிடன்ஸை சப்மிட் பண்ணணும். சும்மா அப்படி இப்படின்னு சொல்றத நம்பி காசை இறைக்கிறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை.
நீங்க இல்லனா எனக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஆளே இல்லைன்னு நினைக்காதீங்க. இனி ஃபியூச்சர்ல நான் கண்டுபிடிக்க போற இந்த எலக்ட்ரிக் என்ஜின் தான் வேர்ல்டு பூரா ஓட போகுது. எல்லா வெஹிக்கிள்லயும் நம்ம மிஷின் இருக்க போகுது. இதுக்கான டிமாண்ட் கூட ரொம்ப பெருசா இருக்க போகுது. அப்போ நீங்க மிஸ் பண்ணதுக்கு ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, எந்த கண்டுபிடிப்பும் ஃபுல் டீடைல்ஸோட உருவாகிறது இல்ல. அதை உருவாக்கிட்டேன்னா அதை மார்க்கெட் பண்ணி அதுக்கான இன்வெஸ்டர்ஸ என்னால ஈஸியா கொண்டு வர முடியுமே. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு உங்ககிட்ட வந்து நிக்கணும்? முதல்ல ஒரு ஸ்டார்ட் அப்ங்கிறது மூளையில ஒரு சின்ன ஐடியாவா தான் உருவாகும். அந்த ஐடியாவை டெவலப் பண்றதுக்கு தான் உங்களை மாதிரி இன்வெஸ்டர்ஸோட சப்போர்ட் தேவை. ஆமா, நீங்க என்ன சொன்னீங்க? ட்ரையல் அண்ட் எரர். அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணி தான் இந்த ஃபைனல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை நான் உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கேன். இந்த பேப்பர்ல எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பணத்துக்கான தேவையே வந்தது. ஆனா நீங்க இந்த ஸ்டார்ட் அப் ரிஜெக்ட் பண்றதுக்கான எந்த காரணமும் இல்லாம ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. பரவாயில்ல மேடம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வேற இன்வெஸ்டர்ஸை பார்த்துக்கிறேன். ஆனா ஒண்ணு, கண்டிப்பா ஒரு நாள் நீங்க வருத்தப்படுவீங்க. அஞ்சலி, ஒரு நிமிஷம். அப்படிலாம் என் வீட்டுக்கு வந்துட்டு இப்படிலாம் பேசிட்டா வெளியில விட மாட்டேன். பரவாயில்லையே, கோவப்படுற? உண்மையான திறமைசாலிய சோதிச்சா அவன் இப்படிதான் கோவப்படுவான். நான் உன்னை தன்னம்பிக்கையா இருக்கிறியா இல்லையான்னு செக் பண்றதுக்காக தான் நான் உனக்கு ஒரு டெஸ்ட் வச்சேன். பரவாயில்லம்மா, 100க்கு 100 மார்க் எடுத்து டிஸ்டிங்ஷன்ல பாஸ் ஆயிட்ட. வசுந்தரா நல்ல பிசினஸ் உமன் தானே, அவங்க இன்வெஸ்ட் பண்றதுல தப்பு இல்லையே சார். அவங்க திட்டமே வேற சார். அவங்க அந்த அக்ரிமெண்ட்ல மட்டும் கையெழுத்து போட்டாங்கன்னா ஏதோ பெருசா மாட்டிப்பாங்க சார். பாவம் சார் அஞ்சலி மேடம், இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல பெருசா மாட்டிக்க போறாங்க. அவங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரப்போகுதுன்னு நம்புறாங்க சார். இது அவங்க அப்பாவோட பல வருஷ கனவுன்னு வேற சொல்றாங்க சார். அந்த கனவை வேற ஒருத்தவங்க பறிச்சுக்கிட்டா எவ்வளவு வலிக்கும். நீங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கீங்கன்னு தெரியும். இருந்தாலும் இப்பவும் மேடம் மேல அக்கறை பாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படியாவது அவங்கள நீங்க தடுத்துருங்க சார். அதான் சார் நீங்க இப்போ அவங்களுக்கு பண்ற பெரிய நல்லது. சரி, நீங்க போங்க. ஓகே சார். நான் பாத்துக்கிறேன்.